கருப்பானிய நம்பி வந்த பொண்ணுக்கு துரோகம் பண்றீங்க. ஆம்பளை நீங்க? அந்த பொண்ணு தானே கூட வந்தது. சித்தி புருஷன் அப்பனோட பெரியவனா இருந்தாலும் சித்தப்பான்னு கூப்பிடுறது ஒரு முறை. அந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட கேஸ்ல மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணோட பேரை இழுக்க கூடாதுங்கிற ஒரு முறைடா. எங்களுக்கும் கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. யாரா கிண்டில வெற்றி வேலை ஜாப்ல அடிச்சு பேச போறியா? போன் பண்றா. நீ பேச நான் பேசுமா? ஊடு பூந்தாச்சு ரயில்வே ட்ராக்ல போட்டுருவேன், ஜாக்கிரதை. என்ன அப்பனா நீ அம்மாவா? 65 கிலோ புள்ளைய பத்தி ஊருமே விட்டுருக்கீங்களா? உடம்புல இருந்து 10 கிலோ எடுக்க வேண்டியது இருக்கும். பொண்ணு மேட்டருக்கு ஏதாவது நின்னு பேசிட்டு இருக்க. இல்ல நேரம் பம்பரா இருப்பேன். அவனா நீ டாரா இருப்ப. அப்ப சித்தப்பாட்ட சொல்லி பழைய எஃப்ஐஆர் கிழிச்சு போட்டு இவங்கிட்ட பேர் மாத்தி கையெழுத்து வாங்கி அனுப்பு. தெரியாது. கிளம்ப போயிட்டே இல்ல கையெழுத்து போட்டது மறந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவியா? இல்ல மறக்காம இருக்கிற முகத்துல மார்க் வேணுமா? அதெல்லாம் வேண்டாம் தம்பி. இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறோம். ஓ சார், உங்க பொண்ணோட ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். சிஸ்டர் மாதிரி தான் பாத்தியா? சோசியல் கண்ட கலீஜ் கூட சுத்தி பெத்தவங்க பேர் தான் கெடுக்குறீங்க. பெத்த வயிறு பத்தின்னு எரியுது பார், வயிறு எரியுது கண்ணில் தெரியுது பார். உலகத்திலே நம்மளுக்கு துரோகம் நினைக்காத ஒரே ஜீவனுங்க அம்மா அப்பா மட்டும்தான். அவங்கள நம்பு, வேற யாரையும் நம்பாத. அதர் மாதிரி சொல்றேன்.